ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் பேட் அக்லி படத்தில் யூஸ் பண்ண சாங்க்கான என்ஓசி சர்டிஃபிகேஷன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோஷியல் மீடியாவில் தலை ஃபேன்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இளையராஜா அவர்கள் ரீசெண்டாக வந்து குட் பேட் அக்லி டீமுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் வந்து அமைச்சிருக்காரு. அதாவது அந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கு என்னோட பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் வந்து 3 சாங்கை வந்து யூஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கு நஷ்டஈடாக 5 கோடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு நோட்டீஸ் விட்டுருந்தார். அதுக்கப்புறம் தான் இந்த சர்டிஃபிகேஷனை இப்போ சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது அதில் யூஸ் பண்ணுற சாங்க்கான ப்ராப்பரான என்ஓசி நாங்கள் வாங்கியிருக்கோம். பத்தாவதுக்கு நீங்கள் போட்ட சாங்க்கு சேலரி வேறு வாங்கியிருக்கீங்க. சேலரி வாங்கின இடத்துல நீங்கள் எப்படி ரைட்ஸை வந்து கிளைம் பண்ண முடியும்? அது தப்பு தான் அப்படின்னு சொல்லி இப்போது சோஷியல் மீடியாவில் ஏகே ஃபேன்ஸ்லாம் வந்து பெருசாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு நம்ம குட் பேட் அக்லி படத்துக்கு இன்னொரு சைடு ப்ரொமோஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் தான் தெரியும் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அஃபிஷியலாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி. இளையராஜா அவர்கள் இப்போ ரீசெண்டாகவே இந்த மாதிரி அவருடைய சாங்க்கு யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவர் வந்து நோட்டீஸ்லாம் விடுறாரு, சில படங்களுக்கு விட்டுருக்காரு. இப்போது இந்த குட் பேட் அக்லி படத்தில் பாருங்கள், 5 கோடி ரூபா வந்து நஷ்டஈடாக கேட்குறாரு. ஒரு பெரிய லெஜெண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்த பண்ணவே தேவையில்லை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் போட்டுருங்க. ஸோ குட் பேட் அக்லி மூவியை பார்த்துட்டீங்களா? பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் பார்த்துருங்க. எல்லாருமே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தேட்டர் மெட்டீரியல் தான் அது. ஸோ கலெக்ஷன் ரீதியாக 200 கோடியை கிராஸ் பண்ணி போயிருக்கு. இன்னும் எவ்வளோ ஃபைனலாக கலெக்ஷன் ஆகுது அப்படின்றத மைத்ரி மூவி மேக்கர்ஸ் சைடில் அஃபிஷியலாக அப்டேட் பண்ணதும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறோம்.